சவுதி அரேபியாவில் இருந்து இதுதான் நம்ம ரூமில் இருக்கிற ஏசி. ரொம்ப பழைய ஏசி. இன்னும் 2 மாதத்தில் வேற ஒரு வீடு ஷிஃப்ட் பண்ண போகிறோம். அங்கே புது ஏசி இருக்குது. இப்போதைக்கு காலையில் என்ன ஆச்சுன்னா சவுண்டு மட்டும் தான் வருது, சுத்தமாக காற்றே வரல. ஏசி ஒர்க் ஆகலை. போய் பார்த்தீங்களா, இதுக்குள்ளே வந்து கோழி வளர்க்கலாம் போல் இந்த ஏசிக்குள்ளே. அந்த மாதிரி இருக்குது. சரி, என்ன பண்ணுறது, ஏசி ஒர்க் ஆகலை. நம்ம போய் டெக்னீஷியன் கூட்டு வர போகிறோம். போய் கிளம்ப வேண்டியது தான். இந்த பக்கத்தில் தான் இருக்குது டெக்னீஷியன் ஷாப்பு. போயிட்டு கூட்டிகிட்டு வர வேண்டியது தான். இது வந்து ஆட்டோமேட்டிக் கார். இந்த கியர்லாம் எதுவுமே கிடையாது, ஸ்கூட்டி மாதிரி தான். பார்க்கிங்கில் இருக்குது, நியூட்ரலு, ரிவர்ஸ், அவ்வளோதான். கேமரா இருக்குது, பேக் கேமரா. இந்த மாதிரி கோயின்னு சவுண்ட் வந்துச்சுன்னா இடிக்க போகுதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல ரெட் கலர்ல சிம்பிள் காமிக்குதா, இடிக்க போகுதுன்னு அர்த்தம். மெல்ல நடமே நீ என்னாகும். இங்கே வந்து சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் ஏசி இல்லாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா இங்கே அவ்வளோ வெயில். ஏசி ரிப்பேர் ஆகி 4 days ஆகுது. நான் ஃபேன் வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு போயிட்டு டெக்னீஷியன் கூட்டு வந்து ரெடி பண்ண வேண்டியது தான். தன்னானே தாமரை பூ தள்ளாடும் தண்ணியில் தாமரை ஊத்திடுச்சு தாமாடி ஆகி வரேன் ஊரெல்லாம் ஆட்டம் போட்டு ஆட்டிடுச்சு தன்னானே. அதாவது ஒய் மாதிரி வந்துட்டோமா, சரி வேற வழியில் போண்டித்தான். அது பார்த்தீங்களா, அங்கே தான் இருக்குது. அங்கே தான் ஏசி டெக்னீஷியன் ஷாப் இருக்குது. அங்கே தான் போக போகிறோம். கடை இருக்குமானு தெரியல, ஓப்பன் பண்ணலாம் தெரியல. போயிட்டு பார்க்க வேண்டியதுதான். உன்னத்தோடு மணல் காத்து அவை கையில் பூங்காத்து பார்த்துட்டு என் மனசு பாரகத்தி என்ன ஒரு பார்வையால கொன்ன